வணக்கம். நம்ம கோபாலபுரம் கொத்தடிமை திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருந்தார். அதில் என்ன பாஜகவை விமர்சனம் பண்ணினாலோ இல்லை ஆர்எஸ்எஸை விமர்சனம் பண்ணாலோ ஒட்டுமொத்த இந்துக்களையும் விமர்சனம் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப வருத்தப்பட்டு தெரிவிச்சிருந்தார். இதில் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பாஜக விமர்சனம் பண்ணினாலும் பாராட்டினாலும் ஆர்எஸ்எஸை விமர்சனம் பண்ணினாலும் பாராட்டினாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படல. எங்களுக்கு தெளிவாக தெரியும், அதாவது இந்துக்களுக்கு தெளிவாக தெரியும், நீங்கள் ஒரு இந்து விரோத செயல்பாடு உள்ள தலைவர் தான் அப்படிங்கிறது. நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் கூட்டணி கட்சியில் மொத்தமாக இந்தி கூட்டணியிலேயே எல்லா தலைவர்களும் இந்து விரோத தலைவர்கள் தான் அப்படிங்கிறது தெரியும். இதில் நீங்கள் அதுக்கு ஆதாரமாக நிறைய நாங்கள் வீடியோக்களை எங்களால் காட்ட முடியும். நீங்கள் சமயத்தில் பேசியிருந்தீங்க, உருண்டையாக இருந்தால் அது மசூதியும், உயரமாக இருந்தால் அது சர்ச்சு, அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது கோயில் அப்படி மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமர் கோயிலை இடித்து போட்டு மசூதி இருந்த இடத்துலையே நாங்கள் பாபர் மசூதியை மறுபடியும் கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பேசியிருந்தீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் மு கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து ஸ்டாலின் காலத்துலேருந்து இப்போ இருக்கிற உதயநிதி அவர்கள் வரைக்கும் இந்து விரோத கொள்கை தான் அவங்க கையில் எடுத்து செயல்பட்டுருக்கிறாங்க. திரு கருணாநிதி அவர்கள் இந்து தெய்வங்களையும் இந்து வழிபாட்டு முறையும் எந்தளவு கொச்சப்படுத்த முடியுமோ அந்தளவு கொச்சப்படுத்தி பேசிக்கிறாரு. அதுக்கு ஆதாரங்களை எங்களால் காட்ட முடியும். அது மாதிரி நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் இந்துக்களை எப்படி தரைக்குறைவாக பேசுகிறாரு அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை இந்து தர்மத்தை இந்துக்களை அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாரு. உங்கள் கூட்டணி கட்சி தலைவி சோனியா அவங்க கூட இந்தியாவில் எத்தனையோ இந்துக்கள் கொல்லப்பட்ட போதெல்லாம் வாயை திறக்காமல் ஏதோ ஒரு நாட்டில் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் கம்யூனிசத்தை கூட பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தணும்னு சொல்லி அந்தளவுக்கு இந்துக்கள் மேலேயும் எந்த அக்கறையும் இல்லாமல் முழுக்க முழுக்க இந்து விரோத செயல்களையே செய்கிற ஆட்கள் தான் நீங்களும் உங்கள் கூட்டணி ஆட்களும். அதனால் நாங்கள் இந்துக்கள் சொல்லப்போனால் ஒரு கோமா நிலைமையில் தான் இந்துக்கள் இருக்காங்க. இந்துக்களை ஒரு இந்து அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதே பெரிய சிரமமாக இருக்குது. ஒரு 100 ஆண்டு காலமாக இந்து அமைப்புகள் செஞ்ச முயற்சியின் காலமாக ஒரு 25% இந்துக்கள் இந்த கோமாலேருந்து வெளியே வந்திருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். உங்களுடைய செயல்பாடுகளெல்லாம் நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து தான் வர்றோம். தேர்தல் வரும்போது மட்டும் அந்த பட்டை அடிச்சுக்கிறதும், கோயிலுக்கு போகிறதும், வெட்டெரும்பா வீச்சுக்கரும்பா தூக்குறதும் 5 வருஷத்துக்கு நடக்கிற நிகழ்வு தான். அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் இந்துக்களுக்கு எதிராக எவ்வளோ வேலை செஞ்சுட்ருக்கீங்க, இந்துக்களுடைய வழிபாட்டு முறையில் நீங்கள் எந்த அளவுக்கு தடை பண்ணுறீங்க, அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் அரசியல் தலையீடு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் இந்து விரோத அரசியல், நீங்கள் பாஜக எதிர்க்கிறீங்க, ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறீங்க, அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு கட்சி இன்னொரு கட்சி விமர்சிக்கிறது அது இந்தியாவில் இல்லை, உலக நாடுகளே உண்டான இதுதான். ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறதுனால தான் நீங்கள் இந்து விரோதின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமான போய். நீங்கள் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்தாலும் ஆதரத்தை பாராட்டி பேசினா அது எங்களுக்கு பிரச்சனை. ஆனால் நீங்கள் இந்து விரோதி தான் அப்படிங்க எங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஜெயஹிந்த்.